இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பராக தக்காளி ரசம் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். பூண்டு 3 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. ஜார் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜார். தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சாச்சு, ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிடலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.